யோவான் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 32வது வசனத்தை வாசிப்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த சத்தியமாவது எதுன்னு பார்த்தீர்களானால் வேதத்தில் உள்ள வார்த்தைகளே சத்தியமாய் இருக்கிறது. இந்த வார்த்தை யார் என்று கேட்டீர்களானால் இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தையாய் இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை வியாதியினாலும் நோயினாலும் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இதிலிருந்து எனக்கு யார் விடுதலை தரும், யார் சுகமாக்குவார் என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம், புலம்பிக் கொண்டிருக்கலாம். இல்லை, உங்களுக்கு ஒருவேளை குடும்பங்களில் ஏதாவது தீராத பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் இவைகளற்ற எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் அந்த வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை தேடி வாருங்கள். அவரிடத்தில் நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேடி வரும் பொழுது உங்களுடைய பிரச்சனையிலிருந்தும் உங்களுடைய வியாதிகளிலிருந்தும் நோய்களிலிருந்தும் அவர் பரிபூர்ண சுகத்தை தருகிறவராயும் உங்களை அவர் விடுதலையாக்குகிறவராயும் இருக்கிறார். நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களிடத்தில் இருக்கிற எல்லாவித பிரச்சனையும் எடுத்து போடுகிறவராய் அதிலிருந்து விடுதலையாக்குகிறவரை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒருவரும் அந்த வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவரை தேடி வாருங்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒருவரும் இயேசு கிறிஸ்துவை தேடி வாருங்கள். ஆமென். நன்றி. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார்.